முதலமைச்சர் சி ஜோசப் விஜய்க்கு சிலை வைக்கப்பட்டு படையல். அமைச்சர் ராஜ்குமாருக்கும் சிலை வைக்கப்பட்டு அழகுமுத்து ஐயனார் கோயிலில் படையல் வைத்துள்ளார்கள். காரணம் கேட்டால் அதிர்ந்து போவீர்கள். வாருங்கள் விரிவாக பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கத்தில் அமைந்துள்ள அழகுமுத்து ஐயனார் கோவிலில் லட்சக்கணக்கான சிலைகள் கோயிலை சுற்றி வைக்கப்பட்டிருக்கும். இவை அனைத்தும் தங்கள் வேண்டுதல் நிறைவேறிவிட்டது என்று அடையாளப்படுத்த வைக்கப்பட்ட சிலைகள். ஒருவர் என்ன ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறாரோ அவர் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அதற்கான உருவ சிலை வைக்கப்படும். அப்படி காவலர் சிலை, மருத்துவர் சிலை, பொறியாளர் சிலை, திருமண கோலத்தில் சிலை, குழந்தை சிலை இப்படி லட்சக்கணக்கான சிலைகள் கோயிலை சுற்றி வைக்கப்பட்டிருக்கும். இதற்கு காரணம் அவர்கள் இதுபோல் ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தங்கள் வேண்டுதல் நிறைவேறியதால் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது என்று அர்த்தம். இந்த நிலையில் கடலூர் சட்டமன்றத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராஜ்குமார் அமைச்சராகிவிட்டார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சி ஜோசப் விஜய் முதல்வராகிவிட்டார் என்று தேர்தலுக்கு முன்பாக வேண்டிக் கொண்ட பக்தர் இன்று தென்னம்பாக்கம் கோயிலில் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய்க்கும் கடலூரில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சராகியுள்ள ராஜ்குமாருக்கும் சிலை வைத்து தென்னம்பாக்கத்தில் உள்ள அழகுமுத்து ஐயனார் கோயிலில் படையல் இட்டு சிலையை கோவிலில் வைத்தார். கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கம் கிராமம், இங்கு அருள்மிகு ஸ்ரீ அழகர் சித்தர் வகைரா கோயில் இருக்கு. இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பு அழகர் சித்தர் என்பவர் அந்த ஒரு கிணத்துல ஜலத்தில் ஐக்கியமாயிட்டார். அவரை இந்த பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள்லாம் தொட்டு பல 100 ஆண்டு காலமாக ஒரு வேண்டுதல் நம்ம வச்சோம்னாக்கா சீட்டு எழுதி பிராய சீட்டில் வைப்போம், வேண்டுதல் வச்சோடனே அது நிறைவேறினோடனே அதை சிலையாக நம்ம அவருக்கு காணிக்கையாக செலுத்துவோம். அது நிறைய பேர் இன்ஜினியர்ஸ் ஆகணும்னு நினச்சிட்டு வருவாங்க, குழந்தைகளும் பாக்கியம் கேட்டு வருவாங்க. குழந்தை பிறந்தவொடனே ஆண் சிலைன்னா ஆண் சிலை, பெண் சிலைனா பெண் சிலை. வேலைவாய்ப்பு, இப்போ ஜட்ஜஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டுதல் செலுத்திட்டு அந்த நிறைவேறின பிறகு இந்த கோயிலுக்கு நம்ம சிலையை காணிக்க வைக்கிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டி தென்னம்பாக்கத்தில் என் சார்பில் வேண்டி நாங்கள் முதல்ல அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு சிலையை நாங்கள் செஞ்சு வச்சுட்டோம். இப்போ அவர் முதலமைச்சராக வெற்றி பெற்றுட்டார். அது முன்னாடியே இன்ஸ்டாவில் எல்லாம் ஃபேமஸ் ஆகி எங்கள் பற்றி 30. அப்போ நாங்கள் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சாங்க, அவருக்கும் ஒரு சிலை வேண்டுதலாக வைக்கிறேன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கணும். அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. அந்த சிலையை இன்னைக்கு இந்த அழகருக்கு நாங்கள் காணிக்க வைக்க போகிறோம். தமிழக முதலமைச்சர் விஜய்க்கும் கடலூர் சட்டமன்ற உறுப்பினருமான அமைச்சரான ராஜ்குமாருக்கும் சிலை வைத்து படையில் இடும்போது இதில் அமைச்சர் ராஜ்குமாரும் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். நம்பிக்கையின் அடையாளமாக உள்ள அழகுமுத்து ஐயனார் கோயிலில் வேண்டிக் கொண்டால் அது நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அப்படிதான் தற்போது தமிழக முதலமைச்சராகியுள்ள சி ஜோசப் விஜய்க்கும் ஏற்கனவே வேண்டிக் கொண்டு இன்று சிலை வைக்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளனர். இதேபோல விஜய் உருவத்தில் இன்னும் 6 சிலைக்கு முன்பணம் கொடுத்து ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதேபோல பலர் வேண்டிக் கொண்டு சிலை வைக்க உள்ளதாகவும் சிலை செய்பவர்கள் தெரிவிக்கிறார்கள். என் பேர் ஐயனார். நான் தென்னம்பாக்கம் அழகர் வகைரா திருக்கோயிலில் பிரார்த்தனை சிலை கூடத்தில் வேலை செய்கிறேன். கடந்த மாதம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி தென்னம்பாக்கம் ஜே மகேஷ் ரெட்டியார் என்பவர் தன்னை டிவிக்குள்ள இணைத்துக் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சிஎம் ஆக வேண்டும் என்று வேண்டி எங்களிடம் அட்வான்ஸ் கொடுத்திருந்தார். அதே போல கடலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக அண்ணன் ராஜ்குமார் அவர்கள் வெற்றி பெற்று அமைச்சராக வேண்டும் என்றும் எங்களிடம் அட்வான்ஸ் கொடுத்திருந்தார். அவருடைய வேண்டுதல் படி தமிழ்நாடு முதலமைச்சராக தளபதி ஜோசப் விஜய் அவர்களும் தமிழ்நாடு அமைச்சராக அண்ணன் ராஜ்குமார் அவர்களும் வெற்றி பெற்றார்கள். அதுக்கு பிரார்த்தனை நிறைவேறியவுடன் இன்னைக்கு பூஜைக்கு அந்த சிலையை திரு மகேஷ் ரெட்டியார் அவர்கள் இன்று பூஜை செய்கிறார். இதை தொடர்ந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தளபதி முதலமைச்சராக ஜோசப் விஜய் வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். தொடர்ந்து அதுக்கான அட்வான்ஸ்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இதுவரை ஒரு 6 பேர் எங்களிடம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்காக பிரார்த்தனை சிலை கூடத்தில் அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறாங்க.